வணக்கம். நான் டாக்டர் பிரியா ஃப்ரம் ஆதிகதிர் ஹெல்த் கேர். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் பேஷண்ட்ஸில் பார்க்குறோம். ஜென்ரலாக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, தென் மசில் பெயின் இருக்குது, கிராம்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் டயர்ட்னஸ் அப்படிங்கும்போது நம்ம வைட்டமின் டி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். எடுத்தோன்னே நம்ம ஹெச்பி பார்ப்போம், ஹீமோக்ளோபின் பார்ப்போம், தென் இம்யூனிட்டி லெவல் ஒருவேளை டல்லாக இருக்கா இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வைட்டமின் டி டெஃபிஷியன்சி மற்றும் வைட்டமின் பி12 டெஃபிஷியன்சியில் நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்போசர் ஆஃப் சன்லைட் ரொம்ப குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணம், இன்டேக்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாததும் ஒரு காரணம். ஸோ ஜென்ரலாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் டயர்ட்னஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு டயர்டாக இருக்கிறது, லேசினஸாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மசில் பெயின், போன் பெயின் இதெல்லாமே இருக்கும். டூத் டீகே, அதாவது பல் சொத்தை அவங்களுக்கு வரதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னா நகம், நம்மளோட நகம் சீக்கிரமாக ரொம்ப தின்னாயிரும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உடையும். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ஆகும். டார்க் பிளாக் ஆகலனாலும் ஒரு மைல்டு ப்ரௌன் ஷேடாவது நம்மளோட நெயிலில் தெரியும். நல்ல ஒயிட் கலரில் இருக்காது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் யாரும் சன் எக்ஸ்போசர்ஸ் அதிகமாக இல்லை. அதுவும் ஒரு ரீசன். டயட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாதனாலையும் நம்மளுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி நிறைய வருது. அதில் பி12 டெஃபிஷியன்சியில் நமக்கு அனிமியா வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, ரத்த சோகை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம பெர்னீசியஸ் அனிமியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ரத்த சோகை. ஸோ நம்மளோட இன்டேக்கில் நம்ம வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டெய்லி இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சில சிம்டம்ஸ் நம்ம உடம்புல நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை கேர் பண்ணிக்க மாட்டோம். அதில் பேசிக் ஒரு டயர்ட் ஆகிறது அல்லது மசில் பெயின், அப்புறம் ஒரு டிசினஸ் அப்படின்னா வச்சுக்கிங்களேன், ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலை, ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஹெச்பி தான் செக் பண்ணுவோம், வைட்டமின்ஸ்லாம் போய் பார்க்க மாட்டோம். ஸோ வைட்டமின் செக் பண்ணும்போது பிலோ 20, பிலோ 10 இந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய பேர் வைட்டமின் டியில் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு காரணம் இன்டேக்கில் நிறைய பேர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது வெளியில் ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அவங்களோட இன்டேக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடியது மேம் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹேர் ஃபால், கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது ஜென்ரலாக அவங்களோட டயட்ரி இன்டேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வைட்டமின் டி எதில் இருக்குது அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பால் மற்றும் மீன், எக் ஓக், முட்டையோட மஞ்சள் கரு இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு செரல்ஸ், பருப்பு வகைகளில் இருக்குது, காளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரஞ்சு போன்ற பழங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் சன்லைட் ரொம்ப பெஸ்ட்டு. சித்தர்கள் எப்போவுமே மாலை வெயில் தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் சன் எக்ஸ்போசர் ஒரு 20 to 30 minutes டெய்லி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறைவாக இருக்குது வைட்டமின் டி அப்படிங்கும்போது நீங்கள் டயட் இல்லாமல் நீங்கள் இன்டேக்லேயுமே சப்ளிமெண்ட்ரியாகவே வைட்டமின் D3 எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும், பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கும் சரி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கண்டிஷன்ஸில் சீலியாக் டிசீஸ்னு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேயும், ஆட்டோமன் டிசீஸ்லேயும், ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் போன்ற நோய்கள்லேயும் கூட வைட்டமின் டி நமக்கு குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, வைட்டமின் டி நம்ம உணவில் எடுத்துக்கிறோம், சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், ஓகே, இது நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நம்மளோட இப்போ சன்லைட் எக்ஸ்போசர் ஆகுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் அந்த சன்லைட் பட்டு அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய டி நம்மளோட லிவர் அண்ட் கிட்னி தான் அது ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் டி நமக்கு சிந்தசைஸ் பண்ணும். ஆக்டிவ் ஃபார்ம்ங்கிறது D3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட லிவருக்கும் கிட்னிக்கும் நமக்கு வைட்டமின் டி ரொம்ப முக்கியமானது. ஸோ லிவர் டிசீஸ் அண்ட் கிட்னி டிசீஸ் ப்ராப்ளம் வந்தாலும் கூட வைட்டமின் டி ரொம்பவே குறையும் உடம்புல. ஸோ வைட்டமின் டி ஜென்ரலாக என்னென்ன பிரச்சனைகளுக்கு உண்டாக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், அதாவது எலும்புகள் சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அல்லது போனோட ஷேப் ரொம்ப மாறி இருக்கும். ரிக்கெட்ஸ் அப்படின்னாலே வளைந்து போன கால்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமலேசியா, அதாவது போன்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், பெயின் இருக்கும், போனில் பெயின் இருக்கும், எலும்புகளோட டென்சிட்டி அவங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது ஜென்ரலி ஃபீமேல்ஸ்க்கு ஆஃப்டர் மெனோபாஸில் நம்ம பார்ப்போம். ஆஸ்டியோபோரோசிஸ்னால் வயதான காலத்தில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறையினால எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் நான் சொன்ன மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கும், பிசிஓடி இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா
வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ஏர்லியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வைட்டமின் டி நம்ம உடம்புல எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாருங்கள். தலையில் வரக்கூடிய இளநரைக்கும் கூட வைட்டமின் டி ரொம்ப முக்கியமானது. வைட்டமின் டி இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் உணவு மூலமாகவோ இல்லை சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவோ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட முடியும் நல்ல கருப்பாக வளர்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வைட்டமின் டி எது கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் டியோட அப்சார்ப்ஷனுக்கு நம்மளுக்கு கால்சியம் தேவை. அதே போல் வைட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஃபார்மாக ஆகிறதுக்கு நமக்கு மெக்னீசியமும் தேவை. உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டயர்னஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ், மசில் பெயின், போன் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி செக் பண்ணிவிட்டு அதுக்கான உணவுகள் மற்றும் சன்லைட் எக்ஸ்போசர் இதெல்லாமே பண்ணுங்கள். ஸோ லிவர் ப்ராப்ளம், ஏதாவது லிவர் சிரோசிஸ் அல்லது ஹெப்பட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும், கிட்னி பிரச்சனை, கிட்னியோட ஃபெயிலியர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வைட்டமின் டி செக் பண்ணிட்டு அதுக்கான சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்காக நமக்கு ஜென்ரலாக டயர்ட்னஸ் இருக்கும் போதே அதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேபில் வந்து பிளட் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது சிவியர் ஆகும்போது, வைட்டமின் டி சிவியர் ஆகும்போது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாகும் நம்ம பாடியில். அடிக்கடி சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது அப்படிங்கும் போது இதை செக் பண்ணிக்கணும்.